அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 6 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆடி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை பௌர்ணமி திதி 2:24 வரை இருக்கு மத்தியானம். பின்னாடி பிரதமை திருவோண நட்சத்திரம் 4:02 வரையும், அதுக்கு பின்னாடி அவிட்டம் வந்துடுது. சித்த யோகம் ராகு காலம் சனிக்கிழமைக்கு எப்போதுமே 9 10 30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகள் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். இன்று ஆவணி அவிட்டம்னு பேர். அதாவது இந்த பூனல் போட்டுக்கிறவங்க இந்த புதுசாக பூனல் போட்டுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. பூனல் போட்டுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, விஸ்வகர்மாலாம் பூனல் போட்டுக்கிடுவாங்க, எல்லாரும் போட்டுக்கிடுவாங்க. இந்த ஆயிர வைசிய சபைன்னு ஒருத்தர் அது இருக்காங்க, அவங்களும் பூனல் போட்டுக்கிறாங்க. பட்டுநூல்காரர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பூனல் போட்டுக்கிடுவாங்க. வேளார் பூனல் போட்டுக்கிடுவாங்க. இவங்கெல்லாம் இன்று ஆவணி அவிட்டத்தன்னைக்கு புதுசாக பூனல் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. அதனால் இது முக்கியமான நாள். இன்றைக்கு உபநயனம் சிரவண விரதம்னு பேர் இருக்கு, ஆவணியா அவிட்டம்னு பேர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில் இருக்கு, அவரோட புதன் இருக்கு. கேது சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சந்திரன் மகரத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கார். இந்த ராசி பலன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரன் 3ல் மறைஞ்சிட்டாரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. சனி ராகு 11ல், சந்திரன் 10ல், 4ஆம் அதிபதி 10ல் இருக்காங்க. அது நல்லதுதான். அதனால மேஷராசிக்கர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை, அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2ல் குரு, 10ல் சனி ராகு, இதெல்லாம் நல்ல அமைப்பு. உங்களுக்கு அருமையான அமைப்பு. உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு என்ன வயதுக்கு தக்கபடி தேவையான நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மிகைப்படுத்தி அது நடக்கும் இது நடக்கும் சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது உண்மையாகவே வச்சுக்கொள்வோம். ஆனால் அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை பூரா நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு அமைப்பு இருக்குது. மிதுன ராசி என்பதில் அவங்களுக்கு நேரம் சரியில்லை. பொதுவாக இந்த மிதுன ராசி என்பதுக்கு ஜென்மத்தில் குரு வரக்கூடாது. அவர் குரு வந்தார்னா அது நல்லது பண்ண மாட்டார், பிரச்சனை கொண்டு பண்ணுவார், ஏதாவது சிரமங்களை கொண்டு விடுவார், இடமாற்றத்தை கொண்டு போடுவார். இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்குது. அதனால் மிதுன ராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த கிரகமும் உங்களுக்கு நல்லா இல்லை. கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் தெரியல. உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தேவையற்ற செலவுகள் எடுத்து விடுவார். பார்த்து நல்ல செலவுகளாக பண்ணுங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குருபவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். அது நல்ல அமைப்பு, குருபவானுடைய அமைப்பு. அதனால் நீங்கள் அந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல காரியங்களாக நடக்கும். சுக்கிரன் 11ல் இருக்கார், தொழில் நன்றாக இருக்கும். இருப்பினும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார்.
மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துங்கோ. அன்பான சிம்மராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்யுங்கோ, நல்லது நடக்கும். அன்பான கன்னிராசி என்பதில் நிச்சயமாக உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது, கெட்ட பேர் ஏற்படும் நிறையா. உங்கள் ராசியில் வேறு செவ்வாய் வேறு இருக்காது, அதனால் உங்களுக்கு நன்மை இல்லை. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். பார்த்து நடந்துக்கும்போ, மேலதிகாரிட்ட கவனமாக நடந்துக்கும்போ, வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 9ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அதனால் உங்களுக்கு 10ல் சூரியனும் புதனும் இருக்கார். 9ஆம் தேதி 10ல் இருக்கார். தொழிற்சாலம்லாம் நல்லா இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கார். இதெல்லாம் நன்மை இல்லை. புதுசாக எதையும் பண்ணாதீங்க. எந்த காத்து கொண்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்கள், தடைப்படும். அதனால் நீங்களே அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், அட்டம குருவில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்குது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதனால் உங்களுக்கு நேரம் அருமையான நாள். குரு 7ல் இருக்காது, சனி ராகு 3ல் இருக்குது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 ரசனை நடந்து கொண்டு இருக்கிறத பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை, உடல்நிலையில் ரொம்ப 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 கவனம் தேவை. அன்பான மகர ராசி என்பதில் ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது, அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குரு 5ல், சுக்கிரன் 5ல், அது 4ஆம் அதிபதி 5ல் இருக்காங்க. இதெல்லாம் நல்லது, நன்மை நடக்கும். சிரமத்துக்கு இடையில் நன்மை நடக்கும். 7 இருக்கிறதுனால சிரமம் இருக்குது. அந்த 7 அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க. அந்த வயதுக்கு தக்கபடி நடக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, 7 நடக்குது. குருவும் 4ல் இருக்காரு, அதுவும் நல்லது இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் ரொம்ப கவனம் தேவை. ஆனால் தொழில் நன்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ஓரளவு பரவாயில்ல, ஏதோ ஓடிட்டு இருக்கும். அதாவது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதெல்லாம் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு நமக்கு எவ்வளவுக்குள்ள நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஒரு நல்ல அருமையான பலன்கள்லாம் நடைபெறும். அதனால் நம்ம இந்த ராசி பலன்கள் அதை வச்சுருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்லாம் யாருக்கு எடுத்தாலும் சொல்கிறாங்க. அது எனக்கு அது விந்தையாக இருக்கிறது. அது எப்படின்னா, ராசி பலன் பிரமாதமாக இருக்குது, இப்போ எனக்கு காரியங்கள்லாம் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராசி என்பது என்னை பொறுத்தவரையும் ஒரு 15% மேலே வேலை செய்யாது. லெக்கணம் தான் பேசிக். ராசி என்பது உடல், லெக்கணம் என்பது உயிர். உயிர் தான் முக்கியம். அதனால் லெக்கணத்திலேருந்து தான் நம்ம கிரகங்களை கணக்கு பண்ணணும். ராசியிலேருந்து கணக்கு பண்ணணும்னா அது 10% தான் நடக்கும். குணாதிசயத்தெல்லாம் கூட ராசிக்கு என்னென்ன ராசிக்கு குணங்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு ராசி பலனை சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு தெரியல. பேசிக் லெக்கணம் தான். லெக்கணத்தினுடைய தன்மையை வச்சு தான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளையும், அவனுடைய குணாதிசயங்களையும், அவனுடைய நடவடிக்கைகளையும், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அவனுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது, அவனுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, மன வாழ்க்கை நன்றாக இருக்குமா, சொந்த வீடு இருக்குமா இல்லையா, எங்கே இங்கே இருப்பானா, வெளிநாட்டுக்கு போனா, இதெல்லாம் லெக்கணத்தை வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே திசை, புத்தி, அந்தரம், தசாநாதெல்லாம் பலமாக இருக்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கணும். பலமான என்ன, அவங்கவுங்க கிரகங்கள் அந்தந்த இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். அதே சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் அதிபதி. அதனால் அவர் பலமாக இருக்கிறது நல்லது. சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி சூரியன், இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நல்லது. செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா 8ஆம் அதிபதியாக போயிடுறாரு. விருச்சிகம் 8ஆம் இடம். குரு 9ல் இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு. அது குருவுக்கு நல்ல பல மேஷராசிக்கு, கடகத்தில் இருந்தாலும் இப்படி கிரகங்கள்லாம் நல்ல பலமாக இருக்குமே. ஆனால் அந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருக்கும். அதை விட கேந்திர பலம்னு சொல்கிறது, இந்த 4 மூலையிலும் கிரகங்கள், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்களில் கிரகங்கள் இருக்குமே. ஆனால் அந்த ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகம். திருகோண பலம் பேர் 1, 5, 9, 1லேயும் 5லேயும் 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகம் சிறப்பு.
கேந்திர பலம் பெறணும், திருவோண பலம் பெறணும், கிரகங்களை ஆட்சி உச்சம் பெறணும். இப்படி இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பண தட்டுப்பாடே வராது, காசு வந்து செல்வம் பொருளுது அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்டால் மேஜர் அப்படின்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றான்னா அவனுக்கு பொருளாதார கஷ்டமே வராது. குருவும் பலமாக இருந்தான்னா அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது. இது ரெண்டையும் நம்ம யோசிச்சு போகணும். சுக்கிரன் உச்சம் பெறணும், குருவும் உச்சம் பெறணும். அப்படி மேஷராசி இப்படி உச்சம் பெற்றால் அவன் செல்வத்தில் பொருளுவான். ஏன்னா தனகாரகன் குரு. இதை வந்து சுக்கிரனை போய் பொருளாதாரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. களத்திர காரகன் தான் சுக்கிரன், தனகாரகன் புத்திரகாரகன் குரு. அதனால அந்த ஆப்போசிட்டாகவே மாற்றி சொல்கிறாங்க. அந்த குரு பலமாக இருக்கணும். அந்த குரு பலமாக இருந்தால் தான் அவனுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு பெற முடியும், இல்லைன்னா எந்த மனிதனும் நிறைவு பெற முடியாது. குரு 6, 8, 12 ஒரு ஜாதகத்தில் இருந்தான்னா அவன்கிட்ட காசு தங்காது. இது அனுபவம் தந்த உண்மை. அப்படிலாம் இருக்குது. அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் இறை வழிபாடு பண்ணணும். முறையாக ஜாதகத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஜோதிடர் அணுங்க. ராசி பலன்களை நம்பிக்கொண்டு நீங்கள் வாழ்நாளை கடத்திடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் என்ன தீர்வு இருக்குது, எந்த கிரகங்களை நம்ம பிரார்த்தனை பண்ணால் நமக்கு நல்லது என்று ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஜாதகங்களை பார்த்து நல்லது நடக்கட்டும். நம்முடைய குழந்தைகள் நல்ல சிறப்பாக இருக்கணும். நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கணும். அவங்களுக்கு நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் வாழணும். இதுதான் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம். அதுக்கு வந்து எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும், எம்பெருமாட்டி தாய் அன்னை பராசக்தி மகாமாரி முத்து மகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.